சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில சாதாரணமா கடந்து போகாது. வாழ்நாள் முழுக்க ஒரு ஆழமான வடுவாவே நின்னுடும். என் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சம்பவம், மிக மோசமான கொடூரமான சம்பவம் என்னோட வாழ்நாளிலும் ஒரு கருப்பு தினம் அப்படின்னு தான் அந்த நாளை நான் சொல்வேன். பொதுவா சாலையில நம்ம சட்டப்படி வண்டி ஓட்டலாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பக்கவா சரியா வச்சிருக்கலாம். ஆனா வெள்ளை சட்டை போட்ட சில டிராபிக் போலீசாரின் கண்பட்டா உழைக்கும் ஒரு சாதாரண மனிதனின், ஒரு சாமானியனின் நிலை என்ன தெரியுமா? இது ஒரு தனி மனிதனின் சோகம் அல்ல. பெங்களூர் வீதிகளில் டெலிவரி வேலை செய்யும் ஒவ்வொரு உழைப்பாளியின் ரத்தத்தை உறிஞ்சும் பகல் கொள்ளை. இன்றைக்கு நம்முடைய என் தேசத்தின் குறைகளும் அதற்கான தீர்வுகளும் பகுதியில என்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த பச்சையான அநீதியையும் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டப்பூர்வ தீர்வுகளையும் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. கண்கள் எமது, காட்சிகள் உமது. காலத்தை வென்ற ஆன்மீகம், பிரபஞ்ச அறிவியல், நமக்கான அடிப்படை உரிமைகள், சமூக அவலங்களை தட்டி கேட்கும் துணிச்சல், சிரிப்பு, சினம், பக்தி, சிந்தனைன்னு அத்தனை உணர்வுகளோடும் ஒரு புதிய பார்வை. திஸ் இஸ் வாயேஜர் 1 தமிழ். நண்பர்களே, வழக்கம் போல எப்பவும் 8 மணிக்கு நான் போஸ்டர் டெலிவரி ஆப்ல டியூட்டி ஆன் பண்ணியாச்சு. மணி 8:30 மணி ஆகுது, ஒரு ஆர்டரும் வரல. 8:45 ஆச்சு, அப்பவும் ஆர்டர் வரல. அப்புறம் 8:55 மணிக்கு முதல் பெல் அடிக்குது. முதல் ஆர்டருவே 1200 ரூபாய். அடேங்கப்பா, பெரிய ஆர்டர் வந்துச்சு. இன்னைக்கு இந்த ஒரு ஆர்டர் முடிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல சொல்லி குதிச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். பிக்கப் எங்கன்னு கேட்டீங்கன்னா, அத்திப்பள்ளிக்கு ஆனைக்கல்லுக்கு நடுவுல டிஹெச்எல் அப்படிங்கிற வளாகத்துக்குள்ள இருக்கிற ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், இங்க தான் பிக்கப் பாயிண்ட். உடனே பிக்கப் பாயிண்ட்டுக்கு போறோம். சாம்பிள் கொடுக்குறாங்க, கலெக்ட் பண்ணிட்டோம். ஆனா கொடுக்கும்போதே ஒரு வார்த்தை சொல்றாங்க, தம்பி இது ரொம்ப அவசரம், நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டெலிவரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க, நான் கண்டிப்பா 1 மணி நேரத்துக்கெல்லாம் எலக்ட்ரானிசிட்டியை ரீச் பண்ணிட்டோம். ஆனா அங்கதான் அந்த அதிர்ச்சி தரும் சம்பவம் காத்திருந்தது. அங்க சிக்னல் போட்டிருந்தாங்க, அதாவது டிராபிக் சிக்னல்ல ஏகப்பட்ட டிராபிக் ஜாம். அங்க வண்டிகள்லாம் வரிசையா நிக்குது, மெதுவா அப்படியே ஊர்ந்து போகுது. அந்த டிராபிக் சிக்னல்ல கடக்க வேண்டிய நேரம் அங்க நாமளும் அதுக்கு பக்கத்துல போறோம். அங்கதான் அந்த அதிர்ச்சிகர சம்பவம் நடந்தது. ஒரு 4 வெள்ளை சட்டை போட்ட டிராபிக் போலீஸ்காரங்க பாஞ்சி வந்து பிடிக்கிறாங்க, நம்ம வண்டியை தடுத்து நிறுத்துறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வண்டியை ஓரம் நிறுத்துன்னு சொல்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. நிறுத்திட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. நாம எல்லாமே எடுத்து கொடுக்குறோம். இப்போ நம்ம கிட்ட லைசன்ஸ் இருக்கு, ஆர்சி புக் இருக்கு, அப்புறம் வண்டிக்கு தேவையான அந்த பொல்யூஷன் சர்டிபிகேட்டும் இருக்கு. நல்ல கண்டிஷனா தான் இருக்கு, வண்டியில எந்த ஒரு குறைபாடும் இல்லை, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அந்த 4 பேர் அவங்களுக்குள்ள கலந்து பேசிக்கிட்டு, இப்போ அதுல ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ஓசி சர்டிபிகேட் தான், அதை எடுத்து காட்டு அப்படின்றாரு. என்ஓசி அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்கிறோம். அதாவது இந்த வண்டி தமிழ்நாட்டுல நீ வாங்கியிருக்க, இதை கொண்டாந்து கர்நாடகாவில் பெங்களூர்ல ஓட்டணும்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது தடையில்லா சான்றிதழ் நீ வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நமக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா இதே 10 வருஷமா இதே வழியில போயிட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம். இதை பத்தி யாருமே நம்ம கிட்ட எதுவும் கேட்கலையே, இது நாங்க புதுசா கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது, ஆமா தம்பி, விதிகள் ரூல்ஸ் எல்லாம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ரூல்ஸ் இப்பதான் புதுசா வந்திருக்குது, அதனால என்ஓசி கொடுக்குறியா இல்ல 2500 ரூபாய் ஃபைன் கட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயா என்கிட்ட இல்லைங்க, 2500 ரூபாய் பணம் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, அபராதம் அப்படின்னு சொல்றோம். உடனே அந்த டிராபிக் போலீஸ் என்ன பண்றாருன்னு சொன்னா, சரி வான்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க 3 பேரும் சுத்தி நின்று மிரட்டுறாங்க. 2500 ரூபாய் கொடுக்குறியா இல்ல வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போட்டுமான்னு சொல்லி கேட்கறாங்க. நமக்கோ டெலிவரி பண்றதுக்கு அவசரம். வாடிக்கையாளர் போன் மேல போன் பண்ணி நம்மள எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. விரைந்து போய் டெலிவரி பண்ண வேண்டிய கட்டாயம். என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல ஒரு போலீஸ்காரர், இத்தனைக்கும் அந்த போலீஸ்காரோட ஒவ்வொருத்தரோட முன்பக்க பாக்கெட்லயும் கேமராவை பொருத்தி இருக்காங்க. அதாவது அவங்க லஞ்சம் வாங்கினா ஈஸியா வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக. ஆனா அதை மறைக்க அவங்க மேற்கொண்ட யுக்தி என்னன்னா, பின்பக்கமா கையை நீட்டி காசு பின்னாடி கையில வையின்னு சொல்றாங்க. கேமரா முன்னாடி தானே இருக்கு, பின்னாடி என்ன செய்யணும்னு சொல்லி சைகையில காட்டுறாங்க. பின்பக்கமா கையை நீட்டிக்கிட்டு காசு பின்னாடி கையில வையின்னு சொல்லி சொல்றாங்க. 3 பேர் சுத்தி நின்று மிரட்டினதால நம்ம பயந்து போய் தாக்கிடுவாங்களோன்னு சொல்லி அச்சப்பட்டு நம்ம கிட்ட பாக்கெட்ல பெட்ரோல் போடுறதுக்காக வச்சிருந்த ஒரு 950 ரூபாய இவ்வளவுதான் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு மேல என்கிட்ட ஒரு பைசா கிடையாதுங்க, நீங்க விட்டாலும் சரி வண்டி எடுத்துட்டு போனாலும் சரி அப்படின்னு சொல்றோம். உடனே சரி போ, அடுத்த முறை வரும்போது நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்ஓசி வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி நம்மள
அனுப்புறாங்க. அங்கிருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி புறப்பட்டு என்னடா இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லி விதியை நொந்துக்கிட்டு போறோம். எலக்ட்ரானிக் சிட்டியிலிருந்து மடிவாலா அடுத்த 40 நிமிஷத்துல ரீச் பண்றோம். அங்க இன்னும் இதை ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த மடிவாலா தாண்டி போகும்போது ஒரு 2 சாலை பிரியும். அந்த ஒரு பிரிவுல அங்க ஒரு மாஸ் இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. இங்க எலக்ட்ரானிக் சிட்டில தான் இப்படி ஆகி போச்சுன்னா அங்க பிரச்சனை புது ரூபத்துல வந்தது. அங்க வந்த ஒரு டிராபிக் போலீஸ் வண்டியை நிப்பாட்டி வண்டியை ஓரம் கட்டுங்கன்னு சொன்னாரு. திரும்பவுமா முதல்ல இருந்தாடா அப்படின்னு சொல்லி வண்டியை ஓரம் கட்டி நிறுத்திட்டு போறோம். போன உடனே அதே டைலாக், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துவாங்கன்னு சொல்லி கேட்கறாரு. எல்லாமே கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னோம். வண்டியை சுத்தி பாக்குறாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாட்டை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது என்னன்னா இந்த வண்டி 2019 வாங்கின ஹீரோ HF டீலக்ஸ் என்னோட வண்டி. அந்த வண்டியை வாங்கும்போது அந்த வருஷத்துல சாதாரண நம்பர் பிளேட் இருந்தாலே செல்லுபடி ஆகும். அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம வச்சிருந்தோம். இருந்தாலும் பெங்களூர்ல வண்டியை ஓட்டணும்னா இந்த HSRP ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் கம்பல்சரி கட்டாயம் வேணும் அப்படிங்கறதால நாம அதையும் வாங்கி பிக்ஸ் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஆனாலும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு சிறிய விபத்துல அந்த முன்பக்க ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் டேமேஜ் ஆனதால பின்பக்கம் மட்டுமே அவங்க கேட்ட HSRP உயர்தர பாதுகாப்பு அம்சங்கள் கொண்ட நம்பர் பெட்டி இருந்தது. முன்புறத்துல அது சேதாரம் அடைஞ்சிருந்ததுனால நம்ம தற்காலிகமா சாதாரண ரேடியோ ஸ்டிக்கர்ல என்ன வண்டி வாங்கும் போது என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் கொடுத்தாங்களோ அதையே தற்காலிகமா பொருத்தி வச்சிருந்தோம். அதை பார்த்த அந்த போலீஸ்காரரு இது நீங்க சட்டத்தை மீறிய செயல், இதுக்கான அபராதம் உடனடியாக 1000 ரூபாய் நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயா, என்கிட்ட ஏற்கனவே எலக்ட்ரானிக் சிட்டியில இருந்த காசெல்லாம் புடிங்கிட்டாங்க. இப்ப சாப்பாட்டு கூட வழி இல்லாம நான் பசி பட்டினியோட இருக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்துல இந்த ஆர்டர் டெலிவரி கொடுக்கலனா எனக்கு வர வேண்டிய காசும் வராது. நிலைமை ரொம்ப மோசமாயிடும். என்ன விடுங்க, நான் போகணும்னு சொல்லி கேட்கிறோம். அப்போ அந்த நபர் மனிதாபிமானமே அற்ற அந்த செயலை செய்யறாரு. ஒரு போட்டோ எடுக்கிறாரு. வண்டியை சுத்தி போட்டோ எடுத்துட்டு, சரி நீ போ, கேஸ் நான் ஆன்லைன்ல ஃபைல் பண்ணிடுறேன், நீ ஃபைன் ஆன்லைன்லயே கட்டிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நாம அங்கிருந்து புறப்பட்டு மெஜஸ்டிக் பின்னாடி இருக்கிற கிருஷ்ணா கேபி மில்ஸ் அப்படிங்கிற ஒரு மாவு மில்லுக்கான நம்மளுடைய டிராப்பிங் பாயிண்ட் அடைகிறோம். டெலிவரி கொடுத்துட்டு அங்கிருந்து திரும்பி வந்துட்டோம். அடுத்த 15 நாள் கழிச்சு என்னோட வீட்டுக்கு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்துல நீங்க 15 நாளைக்கு முன்னாடி பெங்களூரு சிட்டிக்குள்ள வண்டியை நோ பார்க்கிங் செய்யக்கூடாத இடத்துல வண்டியை நிறுத்தினதுக்காக 1000 ரூபாய் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வருது. இதை பார்த்தோன்னே நமக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதுல போட்டிருந்த விவரம் என்னடா, அவங்களே வண்டியை நிறுத்த சொன்னாங்க, அவங்களே எங்க நிறுத்த சொன்னாங்களோ அங்கதான் நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணும், அவங்களே நிறுத்தி வச்சுட்டாங்க, அவங்களே நிறுத்தினாங்க, அவங்களே சொந்த இடத்துல நிறுத்தணும், அவங்களே போட்டோ எடுத்தாங்க, இப்ப அவங்களே கேஸ போட்டாங்க, 1000 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட் இல்லைன்னு சொல்லி கேஸ் போட்டவங்க உண்மையாலே இந்த HSRP இல்லைன்னா உண்மையான அபராதமே 500 ரூபாய் தான் போட்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்க பொய்யான ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்திருக்கான்னு சொல்லி பொய்யான கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் ஹை செக்யூரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பில்ல HSRP நம்பர் பிளேட் இல்லைங்கிறதா உண்மையான காரணம். அதுவே உண்மையான காரணமாவே இருந்தாலும் கூட அதுக்கு அவங்க நேர்மையான முறையில போட்டிருக்க வேண்டிய கேஸ் அந்த பேர்லயே போட்டிருக்கலாம். ஆனா அதை செய்யாம நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்தணும்னு சொல்லி பொய்யான கேஸ போட்டாங்க. உடனே இதனால நாம வெகுண்டு எழுந்து என்ன பண்ணோம், பெங்களூர் சிட்டி மாநகர காவல்துறைக்கு, டிராபிக் போலீஸ்க்கு ஒரு இமெயில் மூலம் புகார் கடிதம் அனுப்புறோம். அதுல அந்த நோட்டீஸ் வந்ததையும் அவங்க அதுக்கு சாட்சி ஆதாரமா நோ பார்க்கிங்ல வண்டி நிறுத்திருக்கான்றதுக்காக ஆதாரமா ஒரு போட்டோவை இணைச்சிருந்தாங்க. அந்த போட்டோவை ஆதாரமா காட்டுற அதுலயே அவங்க போட்டது பொய் கேஸ் தான்றதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரமும் அதுலயே இருந்தது. அது என்ன ஆதாரம்னா, அந்த போட்டோவில் அக்கம் பக்கத்துல நிறைய பைக்குகள் இருந்தது. ஒரு குடும்பமா நிறுத்தி அதுல பெண்கள் ஆண்கள் என்ன கூட்டமா நிக்கிறத பார்க்க முடியுது அந்த போட்டோவிலேயே. அதையே நம்ம ஆதாரமா சொல்றோம். பாருங்க, இது ஒரு மாஸ் இன்ஸ்பெக்ஷன் ஏரியா. இந்த ஏரியாவுல நிறைய வண்டிகள் நிறுத்திடுது, பக்கம் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. இதையெல்லாம் பாருங்க, இது நோ பார்க்கிங் ஏரியாவா இல்ல போலீஸ்காரங்க நிக்க வச்ச ஏரியாவா? அவங்க சொன்ன இடத்துல தான் நாங்க வண்டி நிறுத்தணும், அவங்க பொய்யான கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பெங்களூர் மாநகர காவல்துறைக்கும் டிராபிக் போலீஸ்க்கும் நம்ம இமெயில் மூலமா ஆதாரப்பூர்வமா புகார் அளிக்கிறோம். ஆனா 3 மாதங்கள் கழிந்த பின்னாடி இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வரல. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சிலரிடம் ஆலோசனை கேட்கும்போது, எப்பவுமே பெங்களூரு நகர காவல்துறையினரும் டிராபிக் போலீஸாரும் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க அப்படி வேணா ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டை போடுங்க, உடனடியாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அதை நம்பி நாமளும் எக்ஸ் தளத்துல ட்விட்டர்லயும் இந்த ஆதாரப்பூர்வமான
போட்டோக்களையும் இணைச்சு ஒரு ட்விட்டர்லயும் போடுறோம், நம்ம டேக் பண்ணி மாநகர காவல்துறைக்கு மேலதிகாரிகளுடைய கவனத்துக்கு எடுத்துன்னு போறோம். இப்போ அவங்களும் மெத்தன போக்கா இருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே வரல. இதன் மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு? டோட்டல் சிஸ்டமே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற கீழதிகாரிங்க செய்யக்கூடிய தப்பை அவங்களும் மூடி மறைக்கிறாங்களா? மூடி மறைக்கிறதன் மூலமா அவங்களும் இந்த தப்பை நியாயப்படுத்துறாங்களா? இந்த மாதிரி செயல்களை அவங்களும் நியாயப்படுத்துறாங்கன்ற சந்தேகம் நமக்கு இல்லாம இல்ல. இதையெல்லாம் ஏன் நாம ஒரு ஆவணப்படுத்துறோம் அப்படின்னு நண்பர்களே, குறைகளை மட்டும் பேசிவிட்டு போவது நமது நோக்கமல்ல. இதற்கான தீர்வு என்ன? சாமானியர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? இதோ தெரிந்து கொள்ளுங்கள். வெளிமாநில வாகன விதி என்ன சொல்கிறது? மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 படி செக்ஷன் 44 வேறு மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனத்தை கர்நாடகா உட்பட இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தில் 12 மாதங்கள் 1 வருடம் வரை எந்தவித தடையும் இல்லாமல் தற்காலிகமாக இயக்க முழு உரிமை உண்டு. எனவே NOC வேண்டும் என்று எவர் மிரட்டினாலும் அது சட்ட விரோதம். லஞ்சம் கேட்டால் என்ன செய்வது? பயந்து போய் பணத்தை கொடுக்காதீர்கள். முறையான சல்லான் போடுங்கள். நான் ரசீது வாங்கி கட்டுகிறேன் என்று தைரியமாக சொல்லுங்கள். ரசீது கேட்டால் பலரால் இது போன்ற பொய் கேஸ் போட முடியாது. பொய் வழக்குகள் மீது எங்கு புகார் போலீசார் இது போன்று அத்துமீறினாலும் அவர்களின் பெயர் மற்றும் பேட்ச் நம்பரை குறித்து வைத்துக் கொண்டு நேரடியாக மாநில காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலமாகவோ, உதாரணமாக பெங்களூர் டிராபிக் போலீஸ் கமிஷனர் முகவரி TYMM@ksp.gov என்ற மத்திய மாநில மக்கள் குறை தீர்ப்பு தளங்களில் டிஜிட்டல் ஆதாரங்களுடன் புகார் அளியுங்கள். உங்ககிட்ட இருந்து ஒரு நியாயமான கேள்வி வரலாம். ஏண்டா உனக்கே கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து முறைப்படி பதில் வரல, நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் என்ன பதில் வரப்போதா என்னன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் நண்பர்களே. ஆனால் உண்மைதான், இன்றைக்கு எனக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஒருத்தன் தானடா கேட்கிறான், இவனை ஈஸியா சமாளிச்சிடலாம், இவனால என்ன செய்ய முடியும், இந்த சிஸ்டத்தை அலட்சியப்படுத்தலாம். ஆனால் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, இன்றைக்கு நான் எழுப்பிய இந்த ஒரு புகார் நாளைக்கு ஆயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள் எழுப்பும் புகார்களின் தொடக்கமாக இருக்கட்டும். எந்த கொம்பன் அதிகாரியாகவும் காதுல பஞ்சு வச்சுக்கிட்டு சும்மா காலமுறை உட்கார்ந்திருக்க முடியாது. புகார்கள் குவியும் போது இந்த சிஸ்டம் இறங்கி வந்து இந்த மக்கள் மன்றத்தின் கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்படி பதில் சொல்ல திராணி இல்லாதவன் மக்களின் கோபத்துக்கு பயந்து ஓட நேரிடும். அந்த பதவியிலேயே இருக்கவே முடியாது. இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்துல சட்டங்களும் விதிகளும் நம் விரல் நுனியில இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மோட்டார் வாகன சட்டமும் நமக்கு என்ன உரிமைகள் கொடுத்திருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. சாலை விதிகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாகனத்தை இயக்குங்கள். இனிமே யாருக்கும் அனாவசியமா ஒரு பைசா கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மௌனத்தை உடைப்பதற்கான முதல் அடிதான் இந்த தட்டி கேட்கும் தைரியம். சட்டம் நமக்கு தெரியாதுன்னு மிரட்டின காலம் மலையேறிடுச்சு. நண்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. நம் நாட்டின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அந்த உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி தங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது நீதி கிடைக்காததால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சரியாக 2018 ஜனவரி 12ஆம் தேதி இந்திய நீதிமன்ற வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நாள் அது. உச்ச நீதிமன்றத்தின் அப்போதைய மூத்த நீதிபதிகளான J. செலமேஸ்வர், ரஞ்சன் கோகாய், மதன் பி லோகூர் மற்றும் குரியன் ஜோசப் ஆகிய 4 பேரும் தலைமை நீதிபதியின் நிர்வாக முறைகேடுகளுக்கு எதிராக வெளிப்படையாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள். நாட்டின் ஜனநாயகம் ஆபத்தில் இருக்கிறது என்று சொல்லி நேராக மக்கள் மன்றத்தின் பார்வைக்கு தங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். யோசித்து பாருங்கள் நண்பர்களே, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு அந்த நிலை என்றால் ஒரு சாதாரண குடிமகனின், ஒரு சாதாரண தொழிலாளியின் வாழ்வாதாரம் இந்த அமைப்பில் எவ்வாறு கேவலமாக நசுக்கப்படுகிறது என்று. அதனால்தான் நானும் அந்த மக்களில் ஒருவனாக உங்களிடமே நேராக வந்து என் குரலை பதிவு செய்கிறேன். ஒருவேளை இன்று என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனடியாக கிடைக்காமல் போகலாம். என் குரல் தற்காலிகமாக நசுக்கப்படலாம், மறைக்கப்படலாம். ஆனாலும் பரவாயில்லை. ஆனால் நாளைக்கு என்னை போல வேறு எந்த குடிமகனும் எந்த தொழிலாளியும் ரோட்டில் நின்று இது போன்ற அநீதிகளுக்கு ஆளாகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த துணிச்சலான முடிவை நான் எடுத்திருக்கிறேன். அறிவு என்ற ஆயுதத்தை கையில் எடுப்போம். நம் உரிமைகளுக்காக தொடர்ந்து ஒன்றிணைந்து நிற்போம். சட்டத்தின் வழியில் நம் உரிமைகளை திரும்ப பெறுவோம். இந்த தகவல் ஒவ்வொரு வாகன ஓட்டிக்கும் போய் சேர இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் மேலான ஆதரவை தெரிவிக்க வேண்டுகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நிறைகள் இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் தெரிவியுங்கள், குறைகள் இருந்தால் அதை என்னிடம் மட்டுமே தெரிவியுங்கள் என்று வேண்டிக் கொண்டு, விண்ணில் பாய்ந்து கொண்டிருக்கும் வாயேஜர் 1 தமிழ் எவ்வாறு இதுவரை மனிதகுலம் அறிந்திராத அரிய பல உண்மைகளை நாள்தோறும் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறதோ, அதே போலவே மண்ணில் பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த வாயேஜர் 1 தமிழ் சேனலும் மக்களின் குறைகளையும் அதற்கான தீர்வுகளையும் நோக்கி தொடர்ந்து பயணிக்கும். நன்றி, வணக்கம்.